என்னதான் இது பண்ணாலும் உனக்கு இந்த ஜென்மத்துக்கு மன்னிப்பே கிடையாது. இட் இஸ் a well written law that you have to go inside for more than 10 years as per the new law. ஓகே, 10 வருஷத்துக்கு குறையாமல் புது சட்டத்தின்படி பெண்களை வன்கொடுமை சட்டத்துக்கும் சரி, தமிழ்நாடு பப்ளிக் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்லேயும் சரி, நான் பெயிலபிளில் நீ உள்ளே போகிறது உறுதி தான். அதை முன்னெடுத்து செய்யக்கூடியவன் நான் தான். பார்க்குறியா? இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரும் போது அந்த பெண்ணுடைய ஹராஸ்மெண்ட் போது நேஷ்னல் உமன் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான், வரவழித்தோம். புரிஞ்சுதா? அதே மாதிரி இப்பையும் வரவழித்து உனக்கு என்ன நடக்குது பாரு. அதனால் இந்த தமிழகத்தில் பெண்கள் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒன்றா போல் இருக்கிறவன்லாம் வெளியில் இருக்கக்கூடாது. இருக்க வேண்டிய இடம் தீகார் இல்லாட்டா இங்கே புழல். இது உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் எங்களை திட்டலாம் பரவாயில்ல, முதல்ல அவங்க உன்னை கண்ட்ரோல் பண்ண. அவங்களுக்கு அடங்கலையா என்னங்கிறது கடவுள் தான் தெரியும். என்ன நான் கேட்குறேன், கேட்ட கேள்வி பதில் சொல்லிட்டு போ. என்ன ஆணவம் நீ ஒருத்தர் பெரிய இப்படி பேசினா நீ பேசும்போதில் இன்றைக்கி இருக்க. நம்ம தான் இன்றைக்கி ரேட்டிங் எம்ஆர்டிபியில் சோஷியல் மீடியாவில் வெக்கமாக இல்லை. நல்ல எம்ஆர்டிபியில் வா. எப்படி தெரியுமா? டிஆர்பி ரேட்டில் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சோம், கண் தெரியாதவங்களுக்கு ஒரு நல்ல தானம் கொடுத்தோம், உடம்பு சரியில்லாத ஹார்ட் இல்லாதவங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி ஹார்ட் பிரச்சனை இருக்குது, ஹார்ட் டொனேஷன் பண்ணுறாங்களே அந்த ஹார்ட்டை வாங்கி கொடுத்தோம். போர் விஜய்கள் இருக்காங்களே சிப்பாய் லெவலில், அந்த குடும்பங்கள் ஒரு மீகர் பென்ஷனை வச்சுக்கிட்டு அவங்க கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கு ஏதாவது வழிவகை செஞ்சு கொடுப்போம். ஏன் இந்த புத்தி இல்லையா? இந்த அறிவு வேணாமா உனக்கு? உனக்கு தான் சொல்லணும். எனக்கு உன்னுடைய குணங்கள் அப்படி இருக்கு. உங்களுக்கு தான் மரியாதை. சரி, இன்னா செய்தார் ஒருத்தல் அவர்னால நன்மையும் செய்து விடுங்கிறதா அந்த காலத்தில் திருவள்ளுவர் ஒன்றா போல இருக்கிறவங்க தான் புத்திமதி சொல்ல கொடுத்துருக்காரு. என்ன மிஸ்டர் கல்யாணராமன், உங்களுக்கு தான் மிஸ்டர் சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பொது வழியில் ஒன்றா உங்களை போலலாம் நாங்கள் பேச மாட்டோம். வி ஆர் ஆல் வாட் டு சே டெக்கோரத்தை மெயின்டைன் பண்ண நினைக்கிறோம். புரியுதா? அதனால் மரியாதை கொடுக்கணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? ஆஹா என்ன பண்ண போகிறாங்கன்னு நினச்சிருக்கேன். வேணவே வேணாம். நான் நிச்சயமாக இது மேலே நான் ஹிந்தியிலே இப்போ பேசுகிறேன். ஒன்று ஒரு நிமிஷம் கழிச்சு அது மாண்புமிகு பாரத பிரதமருக்கு தெரியணும். இந்த தமிழகத்தில் பாஜகவால் எத்தனை பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அவங்க ஏங்க இதே இன்னொரு பொண்ணு தூக்கு போட்டுட்டு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி என்ன மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் என்ன பண்ணுவார்? உடனே கைது பண்ணியிருப்பார் இல்லையா? அந்த அந்த அம்மா ஒரு பொறுமையோட எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு லீகலாக சந்திக்கணும்னு பார்க்குறாங்க. இது எந்த அளவுக்கு நியாயம்? அவங்க ஒரு பேரன் பேத்தி எடுத்த ஒரு சீனியர் சிட்டிசனாக வாழ்ந்துக்கிட்ட ஒரு லேடியை மரியாதை இல்லாமல் யாரோட வச்சு பேசுகிறேன். இன்றைக்கி கால் தூசியில் அரை தூசியில் 0.01 தூசி கூட நீ ஈடாக மாட்டேன். யாருக்கு? யாரோ ஒருத்தரை பேசினிய அந்த உன்னத தலைவரை பற்றி. அவ்வளவு என்ன வன்மை உனக்கு? உங்கள் அப்பா வீட்டு சொத்தை தூக்கி போயிட்டா உன் சொத்தை தூக்கி போயிட்டாங்களா? யாராவது எதுவும் ஆதாரம் எல்லாம் பேச வேண்டியது. ஆதாரம் நான் எவன் பேச சொல்கிறான்? தைரியம் வந்து அவன் பேரை சொல்ல பார்க்கலாம். ஒரு லிமிட் வேணாம். வேறு இதெல்லாம் நாங்கள் ஏதோ போலா போகிறது விளையாட்டுங்கன்னு நினச்சி தான் பேசுகிறேன். ஒரு வீடியோவில் சொன்னேன், ஒரு ஆதன் டிவியில் நினைக்கிறேன், அதில் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? அப்படி தான் போட்டு பார்க்குறேன், உடனே துள்ளி எடுவாங்க. அது ஒரு வேடிக்கை. என்ன சாடிஸ்டா நீ? போய் கோ டேக் ட்ரீட்மெண்ட். அவங்க குடும்பத்துக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறான். முதல்ல அட்மிட் இந்த ஹாஸ்பிட்டல். ஒரு 2 வார்த்தைகளை தவிர வேறு எந்த வார்த்தைகளையும் போடுறதில்ல. அப்போ என்ன பைத்தியம் தான் அந்த மாதிரி பேச சொல்லுவாங்க. அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்கிறியா? அதையும் போட்டுக்கிறேன். நாங்களாம் லுனாட்டிக் சொல்கிறோன்னு. ஏன் சொல்லக்கூடாது? சொன்ன வார்த்தையே திருப்பி சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. பின்ன வேறு எந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க? உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை நேராக சொல்லு. ஏன் தேவையில்லாமல் நீ என்ன பெரிய நாட்டுக்கு அப்படியெல்லாம் அவ்வளோ ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கணும்னா உன்னுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டனை முதல்ல நாங்கள் கேட்டோம். அது தைரியமாக தான் எனக்கு பதிவு கொடு. பதிவு போடு, அப்புறமா பேசு. நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கிற மாவீரன் நினச்சிட்டு பேசுகிறீங்கள, அதுக்கு தான் சொல்கிறேன். உனக்கெல்லாம் ஒரு பிக்கனீர்லேயோ வெய்யல்லையோ ஒரு லடாக் போன்ற குளிர் பிரதேசத்தையோ ஒரு நிமிஷம் நின்றுட்டு வந்து வரைச்சனாக்கா கை காலெலாம் வரைச்சி போகிறதுக்கு உனக்கு உணர்வு வரும். இதில் வேறு ஆர்எஸ்எஸ் பேருடையோ திரு நரேந்திர மோடி அவர்களோட பேரை கெடுக்கிறேன். ஐ டோன்ட் நோ வெதர் இட் ஹஸ் ரீச்ட் தி நாலேஜ் ஆஃப் த பிஎம் ஆஃபீஸ். ஏற்கனவே உங்கள் பாஜகவில் உந்துத்த பண்ணான், அவனுடைய வேலையும் கொண்டு போய் பிஎம் ஆஃபீஸ் போச்சு. அவன் சொல்கிறதுக்கு காரணம் என்ன? பெண்களுக்கு தரக்குறைவாக பேசணும்னா அவன் தான் சொல்ல முடியும். அவரெல்லாம் மரியாதை கிடையாது. பிகாஸ் யூ ஹவ் லாஸ்ட் அ ரெஸ்பெக்ட். ஓகே, இதோட ஃபைனல். இப்போ என்ன பண்ணுறீங்க? அன்கண்டிஷனல் அப்பாலஜிலாம் தேவையில்லை. சுவமோட்டாவா மாண்புமிகு முதலமைச்சர், இந்த இன்னொரு மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஒரு கேள்வி.
இந்த சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரூட்டனி பண்ணணும், ஃபேக்ட் செக். அதுக்கு ஒரு ஒரு தனி விங்கை ஆரம்பித்து போலீஸில் செக் பண்ணி சுவமோட்டோவாக யார் யார் இந்த மாதிரி இப்போ லேடிஸை பற்றி தரக்குறவாக பேசுகிறது, வேறு விதங்களில் வந்து தூண்டுதல் உண்டாக்குறது, நாட்டினுடைய இறையாண்மையை கெடுக்கிறதுக்கு அவங்களெல்லாம் கையில் எடுத்து இமீடியட்டாக ஃபோர்த்வித் அரெஸ்ட் பண்ணோம். தட் இஸ் அவர் ரிக்வெஸ்ட். சரியா? இப்போ ஹிந்தியில் பேசுகிறோம். ஏன்னா ஹிந்தியில் பேசுகிறது மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும், அதாவது வட இந்தியாவில் இருக்காங்களே மக்கள், அவங்களுக்கும் உங்களை பற்றி தமிழக பாஜா பற்றி தெரியட்டும். इसके लिए हम हिंदी में बात कर रहे हैं, ठीक है? आप तो सुन लीजिए. आप लोग को, सब लोग को हमारा तरफ से प्रणाम. माननीय प्रधानमंत्री के लिए हमारा तरफ से प्रणाम. और हम क्या बोलना चाहते हैं, क्या मतलब, इधर आपका नाम रखे क्या जी, आपके लिए आपका नाम, उसका फैमिली ऑफ मोदी ऐसा रखे. ये आदमी इधर, इसका नाम तो कल्याण राम है. वो बोलते हैं हम इतना बीजेपी में, आरएसएस में एक्टिविस्ट हूँ और बीजेपी में एक मेंबर हूँ. अभी तक पता चल गया उसको तो ये क्या इंचार्ज ले लिया, उसको तो तोड़ दिया. अभी तक कुछ नहीं है इसका. तब भी वो तो झूठ बोल के ये रख के सब लेडीज़ के बारे में गाली दे रहा है. क्या गाली दे रहा है? पुलिस लोगों का, फैमिली का, वुमन को. और एक काउंसलर है, काउंसलर वो सीनियर सिटीजन है, उसके बारे में गाली दे रहा है. आप सुनना चाहते हैं क्या? क्या सब लोग को मैं बोल रहे हैं, आप लोग तो सुनना चाहिए. ये क्या बकता है, क्या पता है? ये तो इतनी नीचे 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 बात हो चलता रहता है. किसी ने सुनता है क्या ऐसा बात? ये औरत को क्या मानना है? माननीय प्रधानमंत्री जी, आपने तो हमारा वुमन एम्पावरमेंट कर रहे हैं, आपको तो बहुत बहुत धन्यवाद. उसको डिफीट करने के लिए ये आदमी लोग यहाँ क्या तमिलनाडु में, आपका तमिलनाडु स्टेट प्रेसिडेंट भी ऐसा बोलता है, उसका नीचे भी कौन कौन रहता है उन लोग भी ऐसा बात करता है. हमको क्या कोई आदर नहीं है क्या? महिलाओं को आदर नहीं है ये दुनिया में? हम लोग पूछ रहे हैं जी, आपको पैर छूके हम लोग पूछ रहे हैं, हम लोग को आदर नहीं है क्या? हम इतना हिम्मत से भारत माता के लिए काम कर रहे हो और हम लोग तो इतना ध्यान रखे, इकनॉमी को बढ़ाने के लिए इतना काम कर रही हूँ, और इन लोग दमीज बात कर रहा है हमारे पास, और कोई नीची बात चल रहा है, कोई आदर नहीं देता है. क्या हमारा थोड़ी इतना नीची ट्रीटमेंट करना सही है क्या? ये बोलना चाहते हैं प्रधानमंत्री जी, आप तुरंत इस बात सुन के हमको तो मदद करना चाहिए. तुरंत यही सब लोगों को तमिलनाडु बीजेपी से हटा के एकदम आपका तो विजन तो इधर थोड़ा देखना चाहे. क्योंकि इन्होंने क्या बोलता है, आपका नाम को इतना ऊंचा करने के लिए, और पिछले का वो प्रेसिडेंट, वो तो तमिलनाडु बीजेपी प्रेसिडेंट इतना काम करके आपको तो नेगेटिव का हटा के पॉजिटिव नाम बना दिया. उसका बारे में इतना गलत नीचे बात कर रहा है उसका, और इसका माँ के जैसे औरत के साथ. ये थोड़ा ठीक है क्या? हम कभी नहीं सुनते हूँ. ये तो महाभारत में, ये तो सॉरी कंबर रामायण में बोलता है, रामायण उसका भाई लक्ष्मण को, लक्ष्मण सुनो, ये तो रावण तो एकदम ठीक आदमी नहीं है, तब भी इसको तो एक ये पावर है कि भगवान लॉर्ड शिवा का इसको तो बहुत पावर दे दिया. उसको जाके उसको मान के क्या बोलता है, उसको तो ले लो, आशीर्वाद ले लो, क्योंकि ये तो भगवान लॉर्ड शिवा तो उसको तो बहुत कर दिया. इसलिए तुरंत उन्होंने जाके इसका सिर के पास जाके उसको पूछ रहा है. ये तो कुछ नहीं तो बोलता है भगवान. फिर मैंने रामन इसको बुला के बोल रहा है, राम भगवान, लक्ष्मण आप तो पैर के नीचे के आदर करना है, तब भी आपको पता चलेगा क्या? आप एकदम भविष्य से रहना चाहिए. तुरंत उन्होंने सुन के ऐसे जा रहे हैं. फिर भगवान लॉर्ड शिवा ने उसको तो बोल रहा है कि आप कभी नहीं किसी को तमीज़ मत करना. अब तो मैं कर दी, मैं करने के बाद इतना कष्ट ले रही हूँ. एक औरत को ऐसा करने के बाद मुझे तो मुक्ति सीधा नहीं मिल रहा है. इतना मैं तो भक्त से लॉर्ड शिवा को पूजा कर दी, तब भी मुझे कुछ नहीं मिला. यही तो पनिशमेंट है. आप लोग तमीज़ मत करना, और तो औरत लोग तो इतना आदर करना चाहिए, इसको बोल के मर गया. यही बात व्हाट आई सेड इज, व्हेन लॉर्ड रामा was asking Lord Krishna, I mean Lakshman, his brother, go and listen to Lord what is this Ravan,
though he is a wicked person, but Lord Shiva is a bhaktar and he has blessed him a lot. தமிழ்லேயே பேசுகிறேன். ராமர் வந்து ராவணனை சாய்ச்சதுக்கப்புறமா லக்ஷ்மணன்ட்ட சொல்கிறாரு, நீ என்னதான் அவருக்கு ராவணன் கொடியவனாக இருந்தாலும் கூட அவர் வந்து சிவபக்தர், சிவனுடைய ஆசை அவருக்கு அதிகம் உண்டு. நீங்கள் என்ன பண்ணுற, உடனே அவர்கிட்ட இது அதனுடைய மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறார். அப்போ அவர் நேராக போயிட்டு அவருடைய தலைமாட்டுக்கிட்ட போகிறாரு. அப்போ எந்த சமிக்கையும் வரல. அப்போ ராமர் சொல்கிறாரு, நீ வந்து ஒரு பணிவோடு இருந்து கேட்டுக்கணும், இவங்களாக இருந்தால் கூட, ஐ மீன் எதிரியாக இருந்தால் கூட, அப்போ வந்து கால் பக்கத்தில் போய் நில்லு அப்படின்னு. அப்போ கால் பாதத்துக்கிட்ட வந்து தொட்டு வணங்கினதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, நான் தவறு பண்ணது எனக்கே இந்த நிலைமைனாக்க ஒரு பெண்ணை அவமானப்படுத்தினேன், அதனுடைய விளைவை நீங்கள் சந்திச்சிட்ருக்கேன்னு சொன்னார். அதனால் யாராக இருந்தாலும் அந்த மாதிரி எண்ணங்களை, என்ன தான் நான் பகவானை வந்து பிரார்த்தனை பண்ணாலும் கடவுள் என்னை ஏற்றுக்கலை, அதனால் நான் சொல்கிறேன் அந்த வேலையில் பண்ணாதீங்க, பெண்களை பாராட்டணும்னு சொன்னார். இப்போ புரியுதா கல்யாணராமா? உனக்கு தான் இந்த வார்த்தை, போய் படி, நீங்களாம் ஆர்எஸ்எஸ்ங்கிறீங்க, படிங்க, புரியுதா?